வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு அழகான ஒரு பதிவு உங்களுக்காக. என்னுடைய சட்டம் அறிவோம் சேனலுக்கு உங்களை நெஞ்சார்ந்த வரவேற்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு மிகவும் நன்றி. அனைவரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரும் காலங்களில் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய சேனலில் உங்களுக்கு சட்டம் மற்றும் மற்ற வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் அதில் போடப்படும் வருங்காலங்களில். அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்கள். நான் செய்யும் பிழைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். சரி, இன்றைக்கு என்ன டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி என்ன டாபிக்னா, இப்போ வருங்காலங்கள் அதிகப்படியான வெயிலின் தாக்கம் இருக்கும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தீ விபத்துக்கள் அதிகமாக ஏற்படும். அதிகப்படியான தீ விபத்துக்கள் எப்படி ஏற்படுதுன்னா, ஒன்று கரண்டின் மூலமாக, மின்சாதாரண பொருட்களின் மூலமாக ஏற்படுது. மற்றும் அதிகப்படியான தீ விபத்துக்கள் சிலிண்டர் மூலமாக தான் ஏற்படுது. இந்த சிலிண்டர்லேருந்து வெளியேறும் கேஸ் மூலமாக தான் அதிகப்படியான தீ விபத்துக்கள் ஏற்படுதுன்னு. சரி, இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளை உங்களிடம் சொல்கிறேன். சிலிண்டர் விபத்துக்களை எப்படி தடுப்பது பற்றி சில விஷயங்களை நான் உங்களிடம் சொல்கிறேன், அறிஞ்சுங்க. முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் உறங்க போவதற்கு முன் உங்களுடைய சிலிண்டரை ஆஃப் செய்து விடுங்கள். சிலிண்டர் ரெகுலேட்டரை ஆஃப் செய்து விடுங்கள் மற்றும் ஆஃப் செய்து விட்டதா என்பதை பார்த்து விடுங்கள். ஒரு சிலிண்டரை எப்பொழுதும் காற்றோட்டமான பகுதியில் வைப்பது மிகவும் நல்லது. நீங்கள் சிலிண்டர் வைத்திருக்கும் பகுதியில் மின் சாதன பொருள்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட சிலிண்டரில் பொருத்தப்படும் ரெகுலேட்டர்களை உபயோகப்படுத்துங்கள். சாதாரண கடையில் கிடைக்கும் ரெகுலேட்டர்களை பயன்படுத்துவதன் மூலம் அது தரமற்ற பொருள்களாக இருந்தால் அதில் கேஸ் வெளியேறும். அதனால் விபத்துக்கள் ஏற்பட காரணமாகும். அதிகமாக நீங்கள் அந்த சிலிண்டர் கம்பெனி, நீங்கள் என்ன கம்பெனி வச்சுனா அந்த கம்பெனி சொன்ன பொருளை, ரெகுலேட்டர்களை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. மற்றும் சிலிண்டர் கேஸ் லீக் ஆகுதுன்னா உடனடியாக ரெகுலேட்டர்களை ஆஃப் செய்து விடுங்கள் மற்றும் அது சிலிண்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் செய்து விடுங்கள் அந்த ரெகுலேட்டரை. மற்றும் சம்பந்தப்பட்ட சிலிண்டர் நிர்வாகிக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். அடுப்பை ஆன் செய்தவுடன் உடனடியாக நெருப்பை பற்ற வைப்பது மிகவும் நல்லது. குழம்பு பொங்கியவுடன், பால் பொங்கியவுடன் ஒரு அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சுன்னா உடனடியாக ரெகுலேட்டரை ஆஃப் செய்து விடுங்கள். நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிலிண்டர் விபத்துகளிலிருந்து உங்களை பார்த்து கொள்ள முடியும். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வெளியே செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிங்க. கிருமிநாசினிகளை உபயோகப்படுத்துங்க. சமூக இடைவெளிகளை பின்பற்றுங்க. அது மிகவும் நம்மளுக்கும் சரி, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி மிகவும் நல்லது. பி சேஃப், ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஹாவ் a great day.